ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தைப்பூசம்னால சிம்பிளாக ஒரு சாம்பார் செஞ்சு முடிச்சாச்சு. சிம்பிளாக ஒரு துவரம்பருப்பு சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் தாளிச்சுக்கோங்க. இதோட நறுக்கின 2 பச்சை மிளகாயும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம இதோட நறுக்கின கத்திரிக்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன், அதை நல்லா இதோட கரைச்சி சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றபடி சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சுவைக்கு ஏற்றபடி உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 75 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு நான் ஏற்கனவே வேக வச்சுருந்தேன், அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் கட்டி பெருங்காயம், மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததும் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இதில் தேங்காயெலாம் நான் இன்றைக்கி சேர்க்கல, சிம்பிளாக ஒரு துவரம்பருப்பு சாம்பார் வச்சுருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.